தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்னைக்கு தமிழக முதல்வராக இருக்கிற நம்ம முதல்வர் விஜய் அவர்களுடைய இப்போ வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் ஒரே ஆள் தான். அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடிகை த்ரிஷா மேம் தான். அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷா மேமோட அந்த அப்பியரன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அவர் முதல்வரானதுக்கு அப்புறமேலு ஸ்வாரிங் செரிமனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் சைடில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட அவங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாக ஃபஸ்ட் இடம்பெறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய பெரும்பாலும் நிறைய மக்கள் அவருடைய ரசிகர்களுக்கே இந்த விஷயம் பிடிக்காம இருக்குது. ஏன்னா ஒரு மனைவி மற்றும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த முன்னுரிமையை தூக்கி வேற யாரோ ஒரு மூன்றாவது நபருக்கு கொடுக்கறத ரசிகர்களாலேயே ஏற்றுக்க முடியல. இன்ஃபேக்ட் இன்னும் டீப்பாக சொல்ல போனால் சங்கீதா விஜய் இருக்க வேண்டிய அந்த இடத்துல த்ரிஷா மேமை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் அப்படி த்ரிஷா மேம் என்ன உங்களுக்கு அவ்வளோ அவங்க இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் மக்களே இருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி இது ரொம்பவும் தப்பான விஷயம். அதாவது நீங்கள் இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் அப்படின்னு சொல்லிட்டு பல திரைப்பட நட்சத்திரங்கள் இந்த விஷயம் குறித்து விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றின விமர்சனங்களை செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி மூலமாக அவர் முதல்வராக இருக்கிறது அப்படிங்கிறது மிக பெரிய அளவுக்கு பாராட்டிய நபரும் அவர் தான். இன்னைக்கு அவர் நடிகை த்ரிஷாவை குறித்தும் அவங்களுடைய அந்த ஜேர்னி கொடுத்தும் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடில் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேலு அதுக்கு கெஸ்ட்டாக த்ரிஷா மேம் வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் த்ரிஷா மேம் வந்த விஷயத்த ஷோபா சந்திரசேகர் அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஒரு எதிர்பாராத ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அவங்கள ரியாக்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறமேலு கொஞ்ச நேரம் கழித்து கேமரா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட அப்புறமேலு த்ரிஷா மேம் கிட்டேயும் அவங்களுடைய அம்மா உமா கிருஷ்ணன் கிட்டேயும் அவங்க வெல்கம் பண்ணினது. இதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த நிறைய திரை நட்சத்திரங்கள் முக்கியமான ஸ்டார்ஸே இதை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டு வர இந்த நிலைமையில் ஆக்டர் பிரகாஷ் ராஜ் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் மனைவியை தாண்டி த்ரிஷா மேமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் விவாகரத்துக்கே காரணமாக இருக்கிற ஒரு நபராக அவங்களுடைய மனைவி அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியதான் மக்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க. இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் உங்களுக்கு கொடுத்ததுக்கு முக்கியமான காரணமே உங்க மேல இருக்கிற அன்பு, மரியாதை, நம்பிக்கை. அதில் தான் அந்த நம்பிக்கைக்கு நீங்க எப்பவுமே தமிழக மக்களுக்கு பாத்திரமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக அவங்களுடைய நம்பிக்கைக்கு சின்னதாக ஒரு ஊறு விளைவிக்கிற மாதிரி கூட உங்களுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அன்பும் வச்சுருந்தா இன்றைக்கி உங்களை முதல்வராக்கி அவங்க அழகு பார்த்துருப்பாங்க. அவங்க மனசில் இவர் ஏன் இந்த மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் சின்னதாக கூட வந்துடாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம், உங்களை யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, கிட்ஸ் வரைக்குமே உங்களுடைய அந்த சின்ன சின்ன அசைவுகளை கூட ரொம்ப ஆசையாக அதே மாதிரி உங்களை மாதிரியே செஞ்சுட்டு வராங்க. அப்படி இருக்கக்குள்ள யங்ஸ்டர்ஸ் கிட்டேயோ இல்லை கிட்ஸ் மனசுலையோ தப்பான எண்ணங்களை நீங்கள் விளைவிக்கக்கூடாது. எது ஒரு மனுஷனுக்கு முக்கியம், எது கடைசி வரைக்கும் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஒரு தலைவன் அப்படிங்கிற இடத்துல இருந்து உங்கள் மக்களை நீங்கள் வழிநடத்த. நீங்கள் இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து முதல்வர் ஆனது இது ஒன்றும் மேஜிக் கிடையாது. உங்கள் மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதை அவமதிக்கவும் முற்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற இன்றைக்கி இந்த உங்களுக்கு சந்தோஷமான அந்த சில விஷயங்கள் என்றைக்குமே அடுத்தவங்களை காயப்படுத்த நேரிடும். என்றைக்குமே மனைவி குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற ஒரு தலைவனால் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுற நிறைய பேரை பார்த்துக்க முடியும். அப்படி உங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய பேரும் உங்களை மாதிரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லா செயல்களையும் செய்யுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே திரை நட்சத்திரம் கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் ஆகிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மரியாதையுடன் நடக்க பழகுங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் விழாக்களில் நடிகையோட இந்த அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது பல பேருக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதை இதுக்கு மேலே நீங்கள் வளர விடமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு.